ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வெல்கம் டு த பாஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். இந்த கேம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த யூடியூப் சேனல் பண்ணதுனால நான் போடணுன்ட்டு இருந்தேன். யாரும் ஒன்று லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். வாங்க நம்ம கேம் முடிக்க போகலாம். ஓகே, வெல்கம் டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். நம்மளை வர வச்சுருக்காங்க, போட்டிருக்காங்க நீங்கள் இந்த இதெல்லாம் வாங்கி செல் பண்ணால் தான் இது நம்மளுக்கு காசு கிடைக்கும். அதனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ண முடியுமா? இது ஸ்டோரேஜ் உள்ளே போக முடியுமா? முடியல. 100 வயசு இருக்குது. ஸோ நம்ம போயிடுவோம். என்ன பண்ணுறது? அங்கே மேலே டியூட்டோரியல் போட்டிருக்கு. கம்ப்யூட்டரில் போய் ஜாம் வாங்க சொன்னாங்க. என்னங்க தட்டிட்டு மேலே தூக்குது கம்ப்யூட்டர்லாம். ஓ, ப்ளேஸ் பண்ணுறது. நம்ம எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் போலக்கு. நம்ம முதல்ல இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே மியூசிக் பிளேயர்லாம் இருக்குது, தட்டி போடுவோம். இதுக்கு உண்மையான காசு கேட்குறாங்க, அதுக்கெலாம் நம்ம எங்கே போகிறது? கில்லிங்கு ப்ரைஸிங்னு தட்டி பார்ப்போம். இதுதான் பூந்து ஒன்று ஒன்றா நம்ம தட்டி ஆர்டர் பண்ணுவோம். சீரியல் 2 சரி 1 போடுவோம். ஏன்னா நம்மள்கிட்ட $50 தான் இருக்குது. 1 ஓகே, 2 ஓகே போயிட்டு ஐயோ சீலாப்பா வெளியேட்டுங்க. ஓகே, என்னங்க இது $93 காமிக்குது. $67. அதுக்கு நம்ம காசு கேட்க போகிறோம். நம்மள்கிட்ட இருக்குது $50 தான். அதனால் நம்ம கொஞ்சம் பொருள்லாம் கழிச்சிக்கலாம். இங்கே என்ன கழிக்கிறது? ஏதாச்சும் ஒன்று கழிச்சா ஒன்று. இது ஒன்று ப்ரைஸ் குறவாக இருக்குது, இல்லைன்னா நம்ம கழிச்சிடலாங்க. ஓகே, 3 இது ஒன்று. என்னங்க ஆர்டர் பண்ண அடுத்த செகண்டே வந்து வெளியில் நிற்கிது. பரவாயில்ல, இதில் ஒரு லக்கு தான். ஆனால் நம்ம ரியல் லைஃப்லலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. 2-3 நாள் ஆகி தான் பண்ணுவாங்க. இங்கே வைக்கணுமா? ஷூ ரொம்ப போட்டிருக்கேன், ஆனால் என்னன்னு தெரியல. இது வரைக்கும் நான் இது பார்த்தது இல்லை. எந்த கண்ட்ரியில் உள்ள இது நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே வாங்க. இது என்ன பாட்டில்? நம்ம கீழே வைப்போம், மேலேனா கொஞ்சம் சாப்பாடு ஃப்ரூட்ஸாக வைப்போம். இந்த ட்ராஷ் நம்மளால் தூக்க முடியுமா? தூக்க முடியல. இன்னும் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஐயோ, நம்ம தெரியாமல் இங்கே போட்டோம். எல்லாத்தையும் ஒரே ரோடு வச்சிட வேண்டியதான். அப்படி நம்மள்கிட்ட கொஞ்சம் நிறைய பொருள் இருந்துச்சுன்னா வேறு ரோடில் வைக்க வேண்டியதான். எங்கே நம்ம கடைக்கு யாருமே வர மாட்டாங்க. இந்த ஏதாச்சும் பண்ணணுமா? இது நம்ம தட்டுற தூக்க முடியும். இது கொஞ்சம் எடுத்து இடத்த மாற்றி வச்சா ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரைஸ் செட் பண்ணுவோங்க. முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ண முடியல. அப்போ ப்ரைஸ் செட் பண்ணுவோம். அதாவது இது மார்க்கெட் ப்ரைஸ்க்கு $4 53 காசு. நம்ம $5 போடுவோம். சரி, நம்மளுக்கு $3 85 காசு ப்ராஃபிட் கிடைக்குது. அதேமாதிரி ப்ரெட்டு பார்ப்போம். ப்ரெட்டு மார்க்கெட் ப்ரைஸு $2. நம்ம $4 போட்டுருவோம். $5 கிட்ட வருது. என்ன நம்ம $5 போட்டுருவோம். ஓகேங்க, 0 தான். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால தான் ஒன்று வரைக்கும் கஸ்டமர்னால் நம்ம இதில் வராமல் இருக்காங்க. சரி, இது என்னங்க லாக் நோன். ஓகே, வெயிட் ஃபார் இன்ட்ராக்ட் வித் கஸ்டமர்னு போட்டிருக்கு.
ஓ, கேஷோ கார்டில் இங்கே காட்டோ கார்டெலாம் போட்டுருக்கு ரெண்டுமே. சேஞ்சு $1 போட்டிருக்காங்க. $1 எடுத்து கொடுத்துருவோம். சரி சார், இதுதான் $1. நம்ம என்ன தட்டுறது? எது? ஓ, நம்ம பக்கத்தில் என்டர்னு இருக்கா, தட்டுவோம். தட்டினா வரமாட்டேங்குது. தட்டியாச்சு. ஓகே, பிரெட்டும் அந்த இதுவும் எடுத்துருக்காங்க. ஓகே, இவர் காட்டில் போட்டிருக்காரு. ஐயோ, இவ்வளோ போட்டால் நம்மள போலீஸ்கிட்ட தான் பிடிச்சி கொடுத்துருவாங்க. போகணும். இதுதான் காய்ஸ் என் ஃபர்ஸ்ட் சேனல். ஒன்றும் லைக் பண்ணாதுங்க, லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி பாஸ் தமிழ் கேமிங்னு ஒரு கேமிங் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கைஸ் வாங்க, அப்போ தான் நம்மளால் இது வீடியோலாம் கொஞ்சம் அப்லோட் பண்ண முடியும். சரி, அழகாக இதே மாதிரி இதையும் எடுத்துப்போம். இது கஸ்டமர் வந்துட்டாங்க, நின்றுங்க, கொஞ்ச நேரத்துக்கு அழகாக செஞ்சுருக்கோம். ஓகே, சரி, அழகாக வச்சிடணும். சரி, இவங்க எப்படி இங்கே நார்த்துக்கிறதுக்கு அந்த இது எடுத்தாங்க புரியலையே. வெளியில இருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆனால் அவங்களே காசு கட்டுறாங்க, பரவாயில்ல. வாங்க சார், வாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு வாங்குங்க சார். நம்ம கடையில் எல்லாமே கம்மியான விலைக்கு தான் சார் விற்கிறோம். வாங்க சார், வாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டாதாங்க இது கொஞ்சம் கஸ்டமர்லாம் நிறையா வருவாங்க. வாங்க சார், வாங்க. இவர் பிஸ்னஸ் மேன் நல்லா குச்சிட்டாக போட்டிருக்காரு. நல்லா கொஞ்சம் நிறைய ஜாமான் எடுப்பார்னு நினைக்கிறேன். வாங்க சார், வாங்க. என்ன சார், ஒரு வண்டி எடுத்துருக்கீங்க, கேஷாக் வேறு கொடுக்குறீங்க. $6 தான் கொடுத்துருக்காரு, மிச்சம் நம்ம $1 கொடுப்போம். என்னங்க சார், இவ்வளோ பிஸ்னஸ் மேன் மாதிரி கொச்சு போட்டு இங்கே ஒரு ஜாமாக தான் வாங்கிட்டு போகிறாரு. வாங்க ஐயா, வாங்க. வாங்க, நம்ம பேசுவோம். ஏதாச்சும் நம்மள்கிட்ட $55 இருக்குது, நம்ம வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம். எது நம்ம ஆர்டர் பண்ண கேன்சல் பண்ணுது? கேரியோல்னு ஒரு ஜாமான் இருக்குது, அது பண்ணுவோம். ஃப்ளோன்னு ஒரு இது இருக்குது, மாவு போல் இருக்குது, இது ஒன்று. அப்புறம் பாஸ்தா பேக்கெட்டில் கூடியாட விற்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, ஒன்று $52 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஓகே, வேறு ஒன்று வாங்க கைஸ். ஓகே, இந்த கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் 2 வேலை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா சின்னங்க இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இது பண்ணி கொஞ்சம் நம்ம கேஷியர் வேலையை பார்க்கலாம். அவங்களாம் இந்த மாதிரி ஜாமான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த ஜாமான் எடுத்து அடுக்குவார், ப்ரைஸ் செட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் இப்படியே எடுத்து வச்சேன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா காய்ஸ்? இப்போ நான் எடுத்து வச்சேன்னா அவங்க ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒன்று வச்சுட்டு இதில் ப்ரைஸ் செட் பண்ணிடுவோம். வாங்க கட்டுவோம். சரி, என்னங்க போச்சு? அப்போ இது ஒன்று மேலே வச்சுட்டு, இது என்னங்க தூக்கி போட முடியல, இது ஒன்று மேலே வச்சுட்டு அது அப்போ தான் நம்ம ப்ரைஸ் செட் பண்ணி வச்சிடணும் போல இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சு. ஐயோ, கஸ்டமர்லாம் வேறு வெயிட் பண்ணுறாங்களே. $3. ஓகே, அந்த இது எடுத்துருவோம். ஓகே, இது செட் பண்ணி வச்சு அழகாக போட்டு ஆள் அரைஞ்சிக்கிட்டே போகுது காய்ஸ். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டோம்னா இவங்கெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். திடீர்னு என்ன இவ்வளோ ஆள் இருக்கான்னு சில கஸ்டமர் வெளியே போனாலும் போயிடுவாங்க. எவருங்க சார் கொஞ்சம். தூக்கி போட்டு அவ்வளோதான். இது $6 வச்சிடலாம், நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். நாங்கள் போட்டுருந்தோம்.
ஓகே வாங்க முதல்ல இந்த இதை பார்ப்போங்க. டக்கு டக்குன்னு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் பார்ப்போம். இந்த இதில் என்னது வேலை செய்வங்கலாம் ஹையர் பண்ணுறது இருக்கான்னு தெரில. முதல்ல வாங்க நம்ம இதை போய் செக் பண்ணிடுவோம். இவ்வளோ ஆள் இருக்காங்க, நம்ம கூட்டம் நம்மகிட்ட தான் லாபம் கிடைக்கும். இதே மாதிரி பார்ட் 2 எபிசோட் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம பார்ட் 2வும் போடுவோம். ஓகே ஓகே $10 வாங்கம்மா. என்னம்மா கேஷா? ஓகே கேஷ். ஓகே இவ்வளோ கேட்குறாங்க. $70 50 cents. ஒரு நைட் ஆகுது போலங்க கைஸ். அங்கே இது லைட்லாம் வெளிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ நைட் நேரத்தில் நம்ம கடை சாத்திட்டு போயிடணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம $69 கிட்ட நம்ம சேர்த்து வச்சுட்டோம். ஓகே $70. ஓகே ஒரு வழியாக அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. லைட் டேர்ன் பண்ண சொல்கிறாங்க. எப்படி இதையா? இது நைட்டு இது செட் பண்ணி வைக்கிறதுன்னு செட் பண்ணி வச்சுட்டு எங்கே இங்கே ஒரு பல்ப் இருக்குங்க. ஆனால் 2 லைட்டு 4 பல்ப் இருக்குது. ஆனால் நம்ம கடைக்கு பத்தாத மாதிரி தெரியுதுங்க. சரி வாங்கம்மா வாங்க. சரி $13 ஒரு எண்ணெய். என்னம்மா நீங்கள் ஒரு எண்ணெய் பார்த்து வண்டி வாங்குறீங்க, எல்லாத்தையும் போட்டு வாங்குங்க. ஓ ஆமாம், அங்கே நம்மளோட ஸ்டாக்லாம் முடிஞ்சிருச்சு கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இது காரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இன்னையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அதாவது எபிசோட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்டில் நம்ம சொல்லுங்கன்னா நம்ம எபிசோட் 2வும் போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.